தமிழ்நாட்டில் இருக்க சிதம்பரம் நடராஜர் கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ரகசியம் இருக்கு. மக்கள் மனசுல இருக்க அந்த கேள்விக்கு யார்கிட்டயும் முழு பதில் இல்லை. சிதம்பரத்தில் இருக்க அந்த பழமையான கோயில்ல அப்படி என்ன இருக்கு? இந்த கோயில் 5 பஞ்சபூதங்கள் ஆகாயத்தை ஸ்தலமாக கொண்ட கோயில். தில்லையாண்டவர் கோயில்னும் கூத்தாண்டவர் கோயில்னும் இதுக்கு பேரு. இந்த தலத்தோட விருட்சம் தில்லை மரம். இந்த கோயிலோட தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். 275 பாடல் பெற்ற சிவத்தலங்கள்ல முக்கியமான இடத்தை பெற்ற முதல் தலம் தில்லையாண்டவர் கோயில் தலம். இந்த நடராஜர் கோலம் காஸ்மிக் நடனம்னு பேர் சொல்றாங்க. இந்த கோயிலோட விமானத்துல இருக்கிற பொற்கூரை 21,600 தங்க தகடுகளால வேயப்பட்டது. இது மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிப்பதற்கு சமம். பொற்கூரை செய்ய 72,000 தங்க ஆணிகள் பொருத்தப்பட்டு இருக்கு. இந்த 72,000ன்ற எண்ணிக்கை நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நாடிகளை குறிக்குது. இந்த கோயில்ல இருக்கிற திரை தான் அந்த ரகசியமா? அந்த திரைக்கு பின்னாடி என்ன இருக்கும்? 1000 ஆண்டுகளா பூசாரிகளும் பக்தர்களும் மறைச்சி வச்சிருக்க அந்த மர்மம் என்ன? சிதம்பர ரகசியம், அந்த ரகசியத்துக்கு பின்னால இருக்க கதை என்ன? வாங்க கதையோட பயணிக்கலாம். ஒரு முறை சென்னையிலிருந்து வந்த ஒரு இளைஞன் அந்த கோவிலோட மர்மத்தை பற்றி கேட்டு நேரில் பார்க்க முடிவு பண்ணான். அவன் சிதம்பரம் போனான். அவன் கோயிலுக்கு உள்ளே போன உடனே ஒரு விசித்திரமான அமைதி. பெரிய கோபுரம், எண்ணற்ற விளக்கு, பழைய தூண்கள், இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு வேற உலகம் மாதிரி இருந்துச்சு. அந்த கோவிலோட மையத்தில் ஒரு சிறிய திரை இருந்துச்சு. அந்த திரைக்கு பின்னால தான் சிதம்பர ரகசியம் இருக்குன்னு சிதம்பரம் மக்கள் சொன்னாங்க. சில நேரத்தில் மட்டும் பூசாரிகள் அந்த திரையை திறப்பாங்க. அந்த இளைஞனுக்கு அந்த மக்களோட சேர்ந்து காத்திருந்தான். இளைஞனுக்கு அந்த திரைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆர்வம் தாங்கலை. அவன் நினச்சான், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிலை இல்லைன்னா ஓலைச்சுவடி ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு ஆவலோட காத்துட்டு இருந்தான். நேரம் போச்சு. சில நிமிஷம் கழிச்சு மந்திர ஓசையெல்லாம் கேட்டுச்சு. பூசாரி மெதுவா அந்த திரையை திறந்தாரு. எல்லாரும் உள்ள பார்த்தாங்க. ஆனா அந்த இளைஞன் எதிர்பார்த்த மாதிரி பெரிய சிலையோ ஓலைச்சுவடியோ எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலா சிறிய தங்க வில்வ இலை மட்டும் தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த இளைஞனுக்கு ஒரே குழப்பம், இதுதான் ரகசியமா? அப்போ இளைஞன் பக்கத்துல ஒரு வயசான பக்தர் இருந்தார். தம்பி, இங்க இருக்க ரகசியம் ஒரு பொருள் இல்லை, அது ஒரு உண்மைன்னு சொன்னாரு. இந்த கோவில்ல இருக்கிற நடராஜரின் நடனம் இது பிரபஞ்சத்தை குறிக்குது. திரைக்கு பின்னால இருக்கிற வெறுமை இறைவன் உருவம் இல்லாம எல்லா இடத்துலும் இருக்கிறாருன்னு உண்மையை காட்டுது. ஆனா அந்த இளைஞனுக்கு இன்னும் சந்தேகம் இருந்துச்சு. அவன் அந்த ஊர்லயே தங்கி அந்த கோவிலை பத்தி கேட்க ஆரம்பிச்சான். அப்போ ஒரு சில பேர் அந்த கோவிலோட பழைய கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் கதவுகள் மூடப்பட்ட உடனே சில நேரங்கள்ல உள்ள இருந்து சத்தங்கள் கேட்குமா. அந்த சத்தங்கள் நடன ஒலி, நாதஸ்வர சத்தம், இசைக்கருவிகளோட ஒலியெல்லாம் கேட்கும். யாரும் உள்ள இருக்கவே முடியாது. ஆனா அந்த சத்தம் எல்லாம் எப்படி கேட்குதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இந்த கோயில் 1000 வருஷத்துக்கு மேல வரலாறு. பழைய சோழ மன்னர்கள்லாம் இந்த கோயிலை ரொம்ப பெருமையா கட்டியதா சொல்றாங்க. அந்த கால கட்டிடக்கலை இன்னும் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்துது. அந்த இளைஞன் இரவு அந்த கோவிலை என்ன மர்மம்னு பார்க்கலான்னு போனான். கோயிலுக்குள்ள இருக்க மர்மம் அவனை குழப்புச்சு. அந்த இளைஞன் கோவில்ல இருந்து வெளியே வந்தபோது அவன் மனசுல ஒரே கேள்வி மட்டும்தான் இருந்தது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் அறிவியலால விளக்க முடியுமா? சில நேரங்கள்ல மர்மம்தான் நம்பிக்கையை உயிரோட வச்சிருக்கு. சிதம்பரம் கோயில்ல இருக்க அந்த சிறிய திரை, அந்த திரைக்கு பின்னாடி இருக்கும் வெறுமை, அது வெறும் ரகசியம். அது மட்டுமா, அண்டம் முழுவதும் பரவியுள்ள இறைவனோட உண்மையும் அதுதான். இதுதான் சிதம்பர ரகசியம்.